கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. யோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போரின் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. 2025 வருஷத்துடைய இந்த டிசம்பர் மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தில் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய நம்முடைய நமக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்புரணம் அடைய பண்ணி, தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. 2025 வருஷத்துடைய இந்த டிசம்பர் மாதத்திலையும் ஆண்டவரே தேவரே, நித்திய ராஜ்யத்தை பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய எங்களுக்கு ஆண்டவர் நீ கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமாகிய எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்த தாமே ஆண்டவரே அப்பா தேவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களோடு கத்த நீங்கள் பேசுங்க. நாளையும் எங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆண்டவர் இந்த மாதம் முழுமையாக ஆண்டவரை
ஆண்டவரே அப்பா, மாதம் முழுவதும் மட்டுமல்ல ஆண்டவரே, தொடர்ந்து வர நாட்களெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நிறைவேற்றி எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் நம்பி விசுவாசித்து ஜெபித்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீங்கள் தந்த ஆண்டவரே எங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு விஷயக்குள்ள நான் வாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த வசனத்தில் இருக்க ஒரே ஒரு வார்த்தை மாற்ற நான் பார்க்க போகிறோம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி, சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சம்பூரணம் பண்ணுகிறவராய் நம்மோடு இருந்து சகல காரியத்தை நம்மை ஆண்டவர் சம்பூரணம் பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா எந்த குறைவு இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு நிரம்பி வழிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற நன்மைகள், நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நம்ம ஜெபித்த காரியங்கள், ஜெபிக்க போகிற காரியங்கள், விசுவாசித்த காரியங்கள், நம்பின காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ண எந்த குறைவு இல்லாதபடிக்கு அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்ம நிரம்பி வழிய நம்முடைய நன்மைகளினால, ஆசீர்வாதங்களினால, அற்புதங்களின் அதிசயங்களினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் வேலை, உங்கள் படிப்பின் காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்கள். விடாய்த்த ஆத்துமா, ஒருவேளை தோய்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் நம்மை இந்த மாதத்தில் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வடியத்தக்கதா, நம்முடைய வாழ்க்கை நிரம்பி வடியத்தக்கதால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வேளையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி, அதை நிரப்பி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அந்த நன்மையை, அந்த அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம சம்பூரணம் அடைய பண்ண போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர், நம்ம சம்பூரணம் அடைய பண்ணு, நம்மை ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை உடையவர்களால் கர்த்தர் நம்மை வைக்கிற தேவன் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவரை எதிர்பார்க்கிற தேவன். அதனால் வேதம் சொல்ல கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்ல. ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 36ஆம் 8ஆம் வசனத்தில் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர்கள். பாருங்கள், உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால், நம்ம ஆலயத்தை அவருடைய ஆசீர்வாதங்களினால, அவருடைய நன்மைகள், அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களினால கர்த்தர் நம்மை சம்பூரணம் அடைய பண்ணுகிறார், நிரம்பி வழிகிறார். அதனால நம்ம ஆத்மா
திருப்தியாகத்தக்கதா தேவன் நம்மை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கை கடந்து போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே நம்ம கடந்து போனாலும் சரி, உன்னை விசுவாசிங்க, கர்த்தர் என்னை சம்பூரணமாய் அடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. என்னை சம்பூரணமாய் என் வாழ்க்கை சம்பூரணமாய் என் வாழ்க்கை இருக்கத்தக்கதாக என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று நான் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். 68ஆம் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலையும் வாசித்து பார்க்கும்போது, தேவனை சம்பூரண மழையை பெய்ய பண்ணினி, இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஹல்லேலூயா. சம்பூரண மழையை பெய்ய பண்ணி இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? இளைத்து போன நம்முடைய சுதந்திரம், இளைத்து போன, தோய்ந்து போன, விடாய்த்து போன தம் ஜனத்தை நம்ம ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் சம்பூர்ண மழை ஆண்டவர் என்ன செய்ய போகிற அந்த மாதத்தில் கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கவன் நிச்சயமாய் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கை நம்ம தோய்ந்து போய், ஒருவேளை இந்த 11 மாதம் என் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் எல்லாம், ஒருவேளை சில காரியங்கள் நம்ம தோய்ந்து போயிருக்கலாம், நான் விடாய்த்து போயிருக்கலாம், இல்லை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் அதெல்லாம் இந்த மாதத்தில் மாற்ற முடியாது. தேவன் தம்முடைய சம்பூர்ண மழையை இந்த மாதத்தில் நமக்கு என்று கர்த்தர் கட்டளையிட போகிறார். சம்பூர்ண மழையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்ப. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு சம்பூரணத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது சம்பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது எந்த குறையும் இருக்காது. அதில் எந்த ஒரு குறையும் நம்ம காணாதபடிக்கு சின்ன காரியமாக நம்ம வாழ்க்கையில் அது திருப்தியாகத்தக்கதால் கர்த்தர் அதில் ஒரு சம்பூரணத்தை தேவன் நமக்கு வைத்து ஆண்டவர் நம்மை அதை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் நம்மை சம்பூரணய பண்ணி இந்த மாதத்தில் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கணும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்து சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூரணம் உடையவர்களாக இருக்கும்படி கர்த்தர் கிருபையை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எல்லாவற்றிலும் நம்ம சம்பூரணமாய் இருக்கத்தக்க, எல்லாவற்றிலும் மாத்திரம் இல்லை, எப்போதும் நம்ம சம்பூரணமாய் இருக்கத்தக்கதா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு, அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையை கர்த்தர் தந்து ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினையும் நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்க, உங்களில் ஒருவன்
ஞானத்தில் குறைவாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். ஹல்லேலூயா. ஞானம் மாத்திரமல்ல, எதெல்லாம் நாம் குறைவுபடுகிறோமோ அதெல்லாம் நாம் தேவனிடத்தை தெரியப்படுத்தும் போது, அதெல்லாம் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும், அதையெல்லாம் நாம் தேவனிடத்தில் நாம் சொல்லும்போது கர்த்தர் நம்ம எப்படி தருவாரா? சம்பூரணமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்கத்தக்கதா கர்த்தர் நம்ம எல்லா காரியத்திலும், நம்ம ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், நம்ம உலக காரியங்களாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம். கர்த்தர் சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை சம்பூரணம் அடைய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர் எப்படிலாம் நம்ம சம்பூரணம் அடைய பண்ண போகிறார் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், புதிதானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிதான காரியங்களை, புதிய காரியங்களை, புதிதானவைகளை கர்த்தர் செய்யப்போ இதுவரைக்கும் 11 மாதம் வரைக்கும் நான் பார்க்காத, நான் பெற்றிராத, என் வாழ்க்கை நடக்காத, என் வாழ்க்கையில் அனுபவிக்காத நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த 11 மாதத்தில் என்னால் சில காரியங்களை எதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையோ, இந்த 12ஆவது மாதத்தில் உங்கள் சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் புதிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் சம்பூரணம் அடைய பண்ண போகிறார். ஆனால் வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம், துவக்கம் அற்பமாக முடிவு எப்படி இருக்குமா? சம்பூரணம். அந்த வருஷத்தின் முடிவை கர்த்தர் நம்மை சம்பூரணமாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் நான் உள்ள கடந்து போகும்போது எந்த குறைவோடு போக மாட்டோம், சகல சம்பூரணத்தோடு போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்ம நுழைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம பார்க்கும் புதிதானவைகளை கர்த்தர் செய்து நம்ம சம்பூரணம் அடைய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் நிச்சயமாய் இந்த காரியத்தை நம்மால், அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் பார்க்கும்போது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொன்னார். புதிய காரியம் சொல்லும்போது அந்த தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 41:19 நான் பார்க்கும்போது, நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளி ஆறுகளை உண்டாக்கும். வனாந்தரத்தில் எதையும் பார்க்க முடியாது, அவாந்தர வெளி எதையும் நம்மளால் என்ன செய்ய, எந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில், அப்படிப்பட்ட அந்த எதுவும் பார்க்க முடியாத, எதுவும் காண முடியாத, நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் அந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 65ஆம் அதிகாரம், நம்ம ஆண்டவர் நம்ம புதிதானவைகளை இந்த மாதத்தில் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக இருக்கத்த, நம்ம சம்பூர்ணம் அடையும்படியாய் கர்த்தனுக்கு புதிதானவைகளை கர்த்தர் பழைய காரியங்களையே அந்த சரி செய்து தருகிறவர் அல்ல, கர்த்தனுக்கு புதிதானவைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்குமா அந்த காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்க, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். நான் சிருஷ்டிக்கிறதினால
என்ன புதிதானவைகளை நான் சிருஷ்டிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் தொடர்ந்து அந்த வசனம் அந்த அதிகாரம் முடிய வரைக்கும் பார்ப்பீர்கள். அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை அந்த வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் போய் வீட்டில் வாசித்தால் தெரியும். எதனால? கர்த்தர் புதிதானவைகளை செய்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்திலையும் நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே வெளிப்படுத்த 21:5 பார்க்கிறோம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ சகலத்தையும் நாம் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சகலத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த புதிதான காரியங்களை கர்த்தர் செய்து அவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை ஆண்டவர் சம்பூர்ணம் அடைய பண்ணினார் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவங்க வாழ்க்கை கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இந்த கானான் தேசம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க வாழ்க்கை சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதால் அந்த கானான் தேசம் அவங்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அது எந்த குறையும் இல்லை, எந்த நன்மைக்கு அவங்க குறைச்சலே இல்லை. கர்த்தர் அவங்களை என்ன பண்ணினா சம்பூரணம் அடைய செய்தார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சம்பூரணம் அடைய பண்ணி எப்படிப்பட்ட புதிதானவைகள் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி அந்த வேத சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் வாசித்த அந்த எகிப்திலிருந்து அந்த கானான் தேசத்துக்கு போகிற அந்த காரியங்கள், அந்த வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருந்தது, நாங்கள் வாழ்க்கை என்னெல்லாம் காணப்பட்டது, அவங்க வாழ்க்கையில் பார்க்கிறோம். புதிய வழிகளை அவங்க வாழ்க்கையில் கண்டார்கள், புதிய பாதைகளை கண்டார்கள், புதிய வாசல்களை அவங்க கண்டார்கள், புதிய இடத்தை அவங்க கண்டாங்க, புதிய நன்மைகளை கண்டாங்க, புதிய மேன்மைகளை கண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் புதிய தோற்றங்களை புதிய ஆரம்பங்களை அவங்க வாழ்க்கையில் கண்டார்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு புதிதானவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் புதிய வழிகளை கர்த்தர் ஆண்டு திறக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய பாதைகளை, புதிய வாசல்களை, புதிய இடங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எப்படியான புதிய இடத்துல கர்த்தர் உங்களை ஒன்று வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி புதிய நன்மைகளை, புதிய மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படி செய்ய, உங்கள் வாழ்க்கை புதிய தோற்றம், உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை புதிய தோற்றம் முடியும், உங்கள் வாழ்க்கை மாறும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட புதிதானவைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டு ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை சம்பூரணம் அடைய பண்ணத்தக்கதாய். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூரணம் உடையவளாய் இருக்கத்தக்கதால் கர்த்தர் அதை இந்த மாதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அவர்கள் இப்படிப்பட்ட புதிதானவைகளை செய்து அவர்களை சம்பூரணம் பண்ணினா, ஆனால் நீங்கள் அதே வேளையில் பார்க்கும்போது அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று சிறையிருப்பின் மத்தியிலே கர்த்தர் அதை செய்தார். 2 வனாந்தரத்தின் மத்தியிலே அதை செய்தார். 3 விசாலத்தின் மத்தியிலே கர்த்தர் அவங்களை சம்பூரணம் அடைய பண்ணினார். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் மத்தியிலே, வனாந்தரத்தின் மத்தியிலே, விசாலத்தின் மத்தியிலே கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட புதிதானவைகளை கர்த்தர் செய்து அவங்க வாழ்க்கை ஆண்டவர் சம்பூரணம் அடைய செய்தார். ஹல்லேலூயா. இதுபோல இந்த மாதத்தில் கர்த்தர் ஒருவேளை சில சிறையிருப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம். ஆனாலும் தேவன் அந்த சிறையிருப்பின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு புதிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க சிறையிருப்பின் மத்தியில் இருந்தாங்க. ஆண்டவர் சிறையிருப்பின் மத்தியில் என்ன பண்ணினார்னா அவங்களுக்கு புதிதானவைகளை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சும்மா அவங்கள கூட்டிக் கொண்டு வரல. யார? இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா கூட்டிக் கொண்டு வரல, 10 விதமான அற்புதங்களை செய்து தான் கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. புதிதானவைகளை கர்த்தர் அங்கே செய்கிற சிறையிருப்பின் மத்தியில் புதிதானவைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிறத பார்க்க விடுதலை ஆக்கிறேன் சொல்லிட்டு சும்மாவே அவங்களை என்ன செய்யல, ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரல. எந்த இடத்துல சிறையிருப்பை அனுபவிச்சாங்களோ அதன் நடுவில் கர்த்தர் அவங்களுக்கு கர்த்தர் புதிதானவைகளை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறையிருப்பின் மத்தியில் கர்த்தர் புதிதானவைகளை கர்த்தர் செய்து அவங்க வாழ்க்கையை சம்பூரணம் அடைய பண்ணுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சிறையிருப்பின் ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம், இருக்கலாம், வரலாம். ஆனாலும் விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் சிறையிருப்பு நாட்கள் காணப்பட்டாலும் வந்தாலும் என் வாழ்க்கை என்ன இருக்கு? புதிதான காரியங்கள் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிதா. ஏன் என்றால் என் வாழ்க்கை சம்பூரணமாய் மாறத்தக்கதாய். ஹல்லேலூயா. என்னை சம்பூரணம் அடைய பண்ணுவதற்கு கர்த்தர் அந்த சிறையிருப்பின் மத்தியிலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் புதிதானவைகளை கர்த்தர் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பின் நாட்கள்லாம் மாறத்தக்கதா கர்த்தர் அவங்களுக்கு புதிதான பாதைகளை வழிகளை திறந்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் யாத்ரா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் பாருங்க, 10 விதமான அற்புதங்களை ஒருவேளை வாதிகள்னு சொல்றதுக்கு பதிலாக 10 விதமான அற்புதம். அது 10 விதமான வாதம் யாருக்கு என்றால் அது எகிப்தியருக்கு. ஆனால் 10 விதமான அற்புதங்கள் யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய 10 விதமான புதிதான காரியங்களை அங்கே வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத, அங்கே வாழ்க்கை நடக்காத காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களை கண்டு பார்க்க கர்த்தருக்கு புதிதான காரியங்களை செய்து ஆண்டவர் ஆசீர்வதி. அது மாத்திரமல்ல, அவங்க வனாந்தரத்திலும் அவங்க என்னதான் வனாந்தரத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவங்களுக்கு புதிதானவைகளை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க. இப்போ அந்த எகிப்தை விட்டு வெளியே வராங்க, வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வனாந்தரத்திலையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த வனாந்தரத்திலும் கர்த்தர் அவங்களுக்கு புதிதான காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அங்கே வனாந்தரத்துக்கு என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாம் அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம சம்பவம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்லிக்கொண்டு போகிற எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க வானத்தின் அப்பத்தினால போஷிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. புதிதான ஒரு காரியம். அதை பார்க்கும்போது அவங்க ஆச்சரியப்படுற, அவங்க பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க பார்க்கல. இந்த அப்பத்தை என்ன செய்யலாங்க, அது வரைக்கும் யாரும் பார்க்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் பெற்றிராத ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கணும். வனாந்தரத்தில் அவங்க இறைச்சியை கேட்குறாங்க. ஒருவேளை இறைச்சி கூட அவங்க என்ன செய்ய கண்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க இறைச்சி கேட்க, ஆனால் அது அந்த இறைச்சி அவங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத, பார்க்க முடியாத சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் அதை அவங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்தரத்தின் மத்தியில் ஒருவேளை சூழ்நிலை எதுவும் கிடைக்காத, எதுவும் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வனாந்தரம் போல ஒரு வேளை காணப்படலாம். எதுவும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் புதிதானவர்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க வானத்தின் அப்பத்தினால அவங்க அந்த கானான் தேசத்துக்கு கால் வைக்கிற வரைக்கும் அந்த மண்ணா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்தரத்து தண்ணீர் கேட்டாங்க. அவங்களுக்கு
கற்பாறையிலேருந்து கத்த என்ன செய்த அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க, இறைச்சியை கேட்குறாங்க. அவங்க வனாந்தத்தை என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு, ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா ஏதோ அவங்க கேட்குற காரியங்கள், அவங்க விரும்புகிற காரியங்கள் எதுவும் கிடைக்காத ஒரு இடம் தான். ஆனால் கத்த அவங்க புதிதான காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டு, இறைச்சி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயற்கையின் பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படலை. அல்லேலூயா. இறைச்சி கேட்டாங்க, இறைச்சி சமைச்சு சாப்பிடல. மனிதர்களும் இறைச்சி அவங்க கேட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த இறைச்சி அவங்களுக்கு அது பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு என்ன செய்யலை, அவருக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை, எங்கேயும் போல. அவங்க கேட்டாங்க, கர்த்தர் அதை அவங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்க இயற்கை, அவங்க அந்த வனாந்தரத்தை அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு சந்திக்கப்பட்டது, என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவங்க பெற்றுக்கொண்ட காரியங்கள் இயற்கையாக எப்படி பெற வேண்டுமோ அது போல பெறலை. இயற்கைக்கு மாறாத அந்த காரியங்களை பெற்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு புதிதான காரியங்களை ஆண்டவங்க செய்கிறதை இந்த வேத சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது பார்க்க, விசாலத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்தார்னா அவங்க வாழ்க்கையில் புதிதான காரியங்களை செய்ய. நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் மத்தியிலும் மாத்திரமல்ல, வனாந்தரத்தின் மாத்திரமல்ல, ஒரு விசாலமான நல்ல சூழ்நிலையில் நம்ம ஆண்டு என்ன செய்ய போகிறார், நமக்கு புதிதானவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே கானான் தேசத்தில் கொண்டு வந்து விட்டு அவங்கள அப்படியே விடலை. ஆண்டவர் அப்படியே விடல, அந்த விசாலமான இடத்திலையும் கர்த்தர் அவங்களுக்கு புதிதானவைகளை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறையை இப்போ மாற்றுவார், வனாந்தத்தை மாற்றுவார். ஆண்டவருக்கு விசாலத்தையும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டார். அந்த விசாலமான சூழ்நிலையிலும் கர்த்தனுக்கு புதிதானவைகளை கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உபாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த தேசத்தில் கர்த்தர் அந்த ஆண்டவர் அவங்களை எப்படிலாம் செய்வேன்னு சொல்லி அந்த தேசத்தில் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் இருப்பீங்க, அந்த தேசம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த தேசத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லி, அந்த தேசத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நீங்கள் 1ஆம் வசனத்துலேருந்தே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 10ஆம் வசனம் பார்க்கிறோம். உபாகமம் 8:10, ஆகையா நீங்கள் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். விசாலமான தேசத்தில் அவன் ஆண்டவர் என்ன செய்வானா, நீ புசித்து அப்படியே சம்பரணம் அடைய பண்ணுகிற தெய்வம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை அந்த மேலே இருக்க 1ஆம் வசனங்களிலிருந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் உபாகம் 11ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. உபாகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த தேசம் எப்படி இருக்குது, அந்த தேசத்தை அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி அநேக காரியங்களை அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். இது என்னவென்றால் எனக்கு விசாலமான சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த நிலையில் ஆண்டவர் என்ன தான் செய்ய போகிறார், எனக்கு புதிதானவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதானவைகளை கர்த்தர் செய்து ஆண்டவர் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. அந்த விசாலமான இடத்துல கர்த்தர் புதிய வழிகளை, புதிய வாசல்களை, புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசிங்க. பார்க்கிறோம் ஆண்டவர் மாத்திரம் உங்கள் சிறைப்பின் மத்தியிலே, வனாந்தரத்தின் மத்தியிலே, விசாலத்தின் மத்தியிலே கர்த்தர் புதிதானவைகளை செய்து ஆண்டவர் உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பார்க்கும்போது சம்பூரணம் அடைய பண்ண விடாய்த்த ஆத்மாவை நான் சம்பூரணம் அடைய பண்ணின்னு சொன்னவ, சம்பூரணம் அடைய பண்ணுகிறவ பெரிதானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணுவார். புதிதானவைகளை மாத்திரமல்ல, பெரிதானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது. பெரிதானவைகள் என்று சொல்லும்போது நமக்கு நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின, நம்ம தகுதிக்கு மிஞ்சின
கர்த்தர் சில நன்மைகளை, சில அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நாம் ஆச்சரியப்படும்படியா, நாம் அதிசயப்படும்படியா, நாம் பிரமிக்கப்படத்தக்கதா, நம்ம வியக்கப்படத்தக்கதான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட பெரிதானவைகளை கர்த்தர் நாமே ஆச்சரியப்படும்படியா, நம்ம வாழ்க்கையில் அதிசயப்படத்தக்கதா, நாம் பிரமிக்கத்தக்க, நாமே வியந்து பார்க்க இப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் செய்தாரா என்று நாமே வியப்படையத்தக்கதான பெரிதானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு வேளை கேட்கறது நல்லா இருக்குதுன்னா நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே பாருங்க, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை நம்ம காரியங்களை கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் இந்த மாதத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட நான் ஆச்சரியப்படும்படியா, நம்ம பிரமிக்கத்தக்கதாய் நம்ம காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். 126ஆம் சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தினை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தால் எதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று நீங்கள் சொல்லும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியால் கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படும், நீங்கள் அதிசயப்படத்தக்கதா, நீங்கள் பிரமிக்கத்தக்கதா, நீங்கள் வியப்படையத்தக்கதான பெரிய காரியங்களை பெரிதானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து ஆண்டவர் சம்பூரணம் அடைய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா தேவன் அப்படிப்பட்ட நன்மை கர்த்தர் செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. தேவன் அப்படிப்பட்ட பெரிதானவைகளை கர்த்தர் செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை அவர் பெரிதானவைகளை கர்த்தர் செய்து ஆசீர்வதிக்க. எப்படிப்பட்ட பெரிதானவைகள்னா, நாம் அறியாததும் நமக்கு எட்டாத மாணவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம அறியாத, நமக்கு எட்டாத மாணவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம ஆராய்ந்து முடியாதவைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். நாம் எண்ணி முடியாதவைகளை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். தேவன் இப்படிப்பட்ட நாம் கிரகிக்க கூடாதவைகளை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். நம்ம வேண்டுவதற்கும் அதிகமானவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில், அப்படிப்பட்ட பெரிதானவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நமக்கு அறியாத எட்டாதமான காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது, நாம் எண்ணி முடியாத, நாம் வேண்டுவதற்கும் அல்லது நம்ம நினைப்பதற்கும் அதிகமானவைகளை ஆண்டவர் அது மாத்திரமல்ல, இன்னும் பெரிதானவைகளை கர்த்தர் காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பெரிதானவைகளை ஆண்டவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 1ஆம் வசனத்தை 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே தீர்க்கதரிசனுடைய மனைவி குறித்து பார்க்கிறோம். அங்கே வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னா, அங்கே வாழ்க்கை விடாய்த்து போன நிலைமையில் இருக்குது, அங்கே சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்குது, அங்கே தோய்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். கடன் பிரச்சனை, கடன் கொடுப்பதுக்கு அவங்க வசதி இல்லை, கடன் கொடுத்து பிள்ளைகள் அடிமையாய் கொண்டு போகிறான். ஒரு சோர்ந்து போய் விடாய்த்து போன நிலைமையில தான் அவங்க வாழ்க்கை இருந்தது. ஆனால் விடாய்த்து போன சோர்ந்து போன அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதானவைகளை செய்து அவங்க வாழ்க்கையை கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணினார் என்று சொல்லி அங்கே அந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தில் பார்க்க அந்த அம்மா சொல்கிறாங்க,
கடைசி பார்க்கிறோம். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடையாள வீட்டு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 7ஆம் வசனம் கடைசியில் பார்க்கிறோம், உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நாம் பார்க்கிறோம் சம்பூர்ணமான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நடுவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதானவைகளை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அவங்க ஆச்சரியப்படுது, அதிசயப்படத்தக்கதா, பிரமிக்கத்தக்கதா. அது கேட்டவர்கள், ஒருவேளை பார்த்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடக்கும், இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும்படியா, அதிசயப்படும்படியா, வியக்கப்படத்தக்கதா. எல்லாரும் இது எப்படி நடக்கும் இது காரியம்? ஏன்னா நான் பார்க்குறோம், அந்த அம்மா கொஞ்சம் என்ன, அந்த அம்மா எவ்வளோ பாத்திரம் வாங்கினாங்களோ, எவ்வளோ பெரிய எல்லாமே ஏன்னா அது நிரம்புனது. ஹல்லேலூயா. நீங்கள் 6வது வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் தன் மகன் ஒருவனை நோக்கி, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், இந்த பாத்திரங்கள் நிரம்புவதற்கு எந்த வழியும் இல்லை, எந்த சாத்தியமும் இல்லை. ஆனால் நம்ம பார்க்கிறோம் நம்ம கர்த்தர் பெரிதானவைகளை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அவங்க அறியாததும் எட்டாதமானவைகளை கர்த்தர் செய்தார். அவங்க ஆராய்ந்து பார்க்க முடியாது, அவங்க எண்ணி முடியாத, அவங்க நினைப்பதற்கும் அதிகமாய், அவங்க வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிதானவைகளை கர்த்தர் செய்கிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிதானவைகளை கர்த்தர் செய்து ஆண்டவர் உங்களை இப்போது இருக்கிற நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு ஆசை, ஒரு சம்பூர்ணம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மாவோட வாழ்க்கை, இந்த ஸ்ரீனோட வாழ்க்கை எல்லாமே நிரம்பி வழி. கேட்டது என்னவோ கடன் தீர்ந்தா போதும். ஆனால் அங்கே பார்க்கிறோம், அவங்க கேட்டதுக்கு மேலாக அங்கே வாழ்க்கையில் சகலத்தையும் கத்த நிரம்பி வழிய பண்ணி சம்பூர்ணம் அடைய பண்ணினார் என்று சொல்லி இந்த வேத சமூகத்தை நம்மளால் பார்க்க. அப்படிப்பட்ட காரியங்களை கத்த இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எந்தெந்த சூழ்நிலையில் கத்த நம்மளுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி இந்த வேத சமூகங்களை பார்க்கும்போது, ஒன்று, இருளின் மத்தியிலே கர்த்தர் பெரிதானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணினார். இருளின் மத்தியில். 2வது, தேவைகள் மத்தியிலே பெரிதானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணினார். 3வது, சமாதானத்தின் மத்தியிலே பெரிதானவைகளை செய்த நம்ம வாழ்க்கையை நாங்கள் சம்பூரணம் அடைய பண்ணுகிற பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் வந்து அந்த அம்மாவை மூடுது பார்க்குறோம். என்ன, இப்போ ஏற்கனவே நம்ம கணவன் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகளும் இல்லாத ஒரு நிலையில், சூழ்நிலையில் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு இருள் அந்த அம்மாவை வந்து மூடுகிறத பார்க்க, அந்த அம்மாவை அப்படிப்பட்ட இருள் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் வருகிறத பார்க்குறோம். அந்த இருளின் மத்தியில் அவங்க என்ன செய்யுதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது, அந்த திக்கற்ற ஒரு நிலையில், எல்லா சூழ்நிலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில், ஒருவேளை சொந்தங்கள் இருக்கலாம், பந்தங்கள் இருக்கலாம், ஒருவேளை அவங்கக்கிட்ட நன்மை பெற்ற, ஏன்னா அந்த கணவர் தீர்க்கதரிசி அவங்க மூலமாக எத்தனையோ பேர் நன்மை பெற்று இருக்கலாம். இப்போ அவங்க எல்லா சூழ்நிலையும் கைவிடப்பட்ட ஒரு இருளின் மத்தியில் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் அந்த இருளின் மத்தியில் கர்த்தர் என்ன செய்தார்னா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெரிதானவைகளை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிதானவைகளை கர்த்தர் செய்து அந்த அம்மாவுடைய வாழ்க்கை கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணுகிறவராக. ஒருவேளை என்னை அறியாத ஒரு இருள் என் வாழ்க்கையில் வந்தாலும், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தாலும், வசனம் அழகாய் சொல்லுகிறது என்ன, நான் இருளில் இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் அவர்.
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இதுவரைக்கும் சில இருள்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை சில இருளான சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம். ஆனாலும் ஒன்றுக்கும் கலக வேணாம். ஏனென்றால் இருள் என் மேலே வந்து மூடினாலும் அது நடுவில் கர்த்தர் எனக்கு பெரிதானவைகளை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரில் பூமியை மூடினாலும் கர்த்தர் மகிமையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாழ்க்கையில் இருளான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நடுவில் நம் மத்தியில் இருந்து நமக்கு பெரிதானவைகளை கர்த்தர் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவைகள் மத்தியில் இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன? கடன் கொடுப்பதுக்கு பண தேவை இருக்கு. தேவைகள் சந்திக்க முடியாத ஒரு நிலையை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் அந்த தேவைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு பெரிதானவைகளை செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு சில தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அது பொருள் தேவையோ, பண தேவையோ, அல்லது மற்ற என்ன தேவையோ, குடும்பத்தில் சமாதானம் தேவையோ, ரட்சிப்பு தேவையோ, அது என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு பெரிதானவைகளை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவை இருக்கு, ஆனால் அந்த தேவை சந்திக்க முடியாத நிலையில தான் இருக்கு. அந்த தேவை யாரும் கொடுக்க முடியாத நிலையில தான் இருக்கு. ஆனால் அங்க பார்க்கிறோம், அவங்களை ஆச்சரியப்படும்படியா கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடன் கொடுப்பதுக்கு அவங்களால முடியல. ஆனால் 7ஆம் வசனம் பார்க்கிறோம், அவள் கடனை தீர்த்து. அல்லேலூயா. கடன் கொடுக்கும்படியா கர்த்தர் அவங்களுக்கு அந்த தேவைகளை ஆண்டவர் எவ்வளோ தேவையோ, தேவையில கொஞ்சம் இல்லை, அந்த கடன் முழுவதுமாய் திருப்பி கொடுக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் வச்சுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன், அப்போ கொஞ்சம் கொடுக்குறேன் என்று அது போல இல்லை. ஆண்டவர் அவங்க வாழ்க்கை அது போல செய்யலை. ஒரே தடவையில் அந்த முழு கடனும் அடைக்க முடியாமல் என்ன சம்பூர்ணம் அடைய பண்ணினார். அல்லேலூயா. மறுபடியுமாய் அந்த பிரச்சனை, மறுபடியும் அந்த போராட்டம், அவங்க மறுபடியும் அந்த தேவை அவங்க வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையை சம்பூர்ணம் அடைய பண்ணு. அது போல் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும், ஒருவேளை அந்த தேவைகள் சந்திக்க முடியாத நிலையில் காணப்படும், அந்த தேவைகள் வாழ்க்கையில் வர முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் விசுவாசிங்க, கர்த்தர் தேவைகள் மத்தியில் உங்களுக்கு பெரிதானவர்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதே நீங்கள் அறியாதுங்க எட்டாத மாணவிகளை கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். நம்மளோட பார்க்கலாம், அவங்க அறியாத எட்டாத மாணவிகளை கர்த்தரிங்க செய்கிறதா பார்க்கலாம். அந்த அம்மா நினச்ச அந்த அம்மா வேற நினைப்பட அந்த ஐயா வந்து அதெல்லாம் பேசுவாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் நினைப்பதற்கு மேலாய் செய்தார். அல்லேலூயா. அங்கே வேண்டுவதற்கும் கர்த்தர் மேலாக இங்கே செய்கிறத பார்க்கணும். தேவன் அப்படிப்பட்ட பெரிதானவர்களை கர்த்தர் செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டது மாதத்தில் ஆசீர்வதிக்கிறது. அது மாத்திரம் நாங்கள் பார்க்கணும், சமாதானத்தின் மத்தியிலும் கர்த்தர் அந்த அம்மாவுக்கு பெரிதானவர்களை செய்தான். கடன் தீர்ந்துச்சு, சமாதானம் வந்துடுச்சு, ஆனால் அதோடு விடலை, மீததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சில வேளை எனக்கு சமாதானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறோம், இது விடுதலை ஆனால் போதும், இந்த காரியம் எனக்கு நடந்தால் போதும்னு சொல்கிறோம். கர்த்தர் அது மாத்திரம் செய்ய மாட்டார். கர்த்தர் அந்த சமாதானத்தின் காலத்திலும் அந்த சமாதானத்தின் சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிதான கர்த்தர் செய்தாங்க பார்க்கிறோம். அந்த கடன் தீர்த்து மட்டும் ஆண்டு அப்படியே விடலை பாருங்க. மறுபடியுமாய் அந்த காரியங்களை வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்க வாழ்க்கையில் பெரிதானவைகளுக்கு அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் அங்கே இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அதே தொடர்ந்து அவங்க வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதத்தோடு நடக்க முடியாது, தொடர்ந்து வாழ்க்கை சம்பூர்ணமாய் இருக்கத்தக்கதால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு வியாபாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கும், ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவங்களுக்கு ஆண்டவர் திறக்கிறத பார்க்கும். இது போல் தேவங்க வாழ்க்கையில் ஆண்டவங்க வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானம் வந்தால், நீங்கள் ஜெபமான காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் பெரிதானவைகளை செய்வார். அல்லேலூயா. அதோட கர்த்தர் நிறுத்த மாட்டார். அல்லேலூயா. அதை விசுவாசிங்க. எனக்கு ஜெபத்துக்கு பதில் வந்துடுச்சு, எனக்கு எங்கள் கேட்ட காரியம் நடந்துச்சு, அதோட முடியாது. கர்த்தரா இன்னும் கர்த்தர் பெரிதானவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க, உங்களை அவர் சம்பூரணம் அடைய பண்ண போகிறார். அல்லேலூயா. பெரிதானவர்களை கர்த்தர் செய்து அந்த இருளின் மத்தியில், தேவைகளின் மத்தியில், சமாதானத்தின் மத்தியில் உங்களுக்கு ஆண்டவர் பெரிதானவர்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் சம்பூரணம் அடைய பண்ணி உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நான் விடாய்த்த ஆத்துமாய் சம்பூரணம் அடைய பண்ணி என்று சொன்னவர் புதிதானங்களை செய்து சம்பூரணம் அடைய பண்ணுவார், பெரிதானங்களை செய்து சம்பூரணம் அடைய. அது மாத்திரமல்ல, உச்சிதமானவைகளை செய்து ஆண்டவர் நம்மை சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உச்சிதமான அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கத்தக்கதா, வாழ்க்கை மேன்மை கனம் உண்டாகத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உச்சிதமான நன்மைகளை, உச்சிதமான ஆசீர்வாதம் நாம் உயர்த்தப்படத்தக்கதா, நாம் கனப்படுத்தப்படத்தக்கதா, நாம் மேன்மை அடையப்படத்தக்கதா, நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நிமிர்ந்திருக்கத்தக்கதான உச்சிதமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாய் தேவன் செய்து அவர் நம்மை உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். 147ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது அந்த வசனத்தில் பார்க்குறோம், 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்வார்? ஆண்டவர் திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படியா ஆண்டவர் உச்சிதமான நன்மை ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் என்று சொல்லி. அதாவது தேவன் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தரானது அது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சிறந்ததை நமக்கு தருகிறது. எந்த காரியம் சிறந்ததோ, நம்ம ஆண்டவத்தில் நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோம், அதை ஜெபிக்கிறோம், அவர்கிட்ட ஆண்டவர் நம்முடைய காரியத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுக்குறோம். அது அவர் எப்படி செய்வார்னா உச்சிதமாய், ஆண்டவர் சிறப்பாய் எப்படி நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ அப்படி ஒரு சிறந்ததை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்கிற நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் உயர்ந்திருக்கும்படியாக மேன்மை அடைந்த கனம் உண்டாகத்தக்கதான உச்சிதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு செய்த நம்மை அவர் சம்பூரணம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படியா நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே நாகமான் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். சீரியாவின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனத்தை பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். இன்னொரு விதத்தில் சொல்லும்போது மகா பராக்கிரமசாலி அவனும் விடாய்த்து போய் காணப்பட்டான், சோர்ந்து போய் காணப்பட்டான். ஏன்? இவ்வளோ உயர்வுகளுக்கு இருந்தோம், இந்த குஷ்டம் அவன் வாழ்க்கை இருந்ததுனால அவன் வாழ்க்கை அவன் விடாய்த்து போய் காணப்படுகிறான். கர்த்தர் அந்த விடாய்த்த ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணமடைய பண்ணினார். அல்லேலூயா. அந்த விடாய்த்து போன அந்த மனுஷன் ஒருவேளை அதிலிருந்து விடுதலை கிடைக்காத, அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில தான் இந்த மனுஷன் இருக்கிறான். ஆனால் நாம் பார்க்கிறோம், அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும். 14ஆம் வசனத்தில் கடைசி பாரு, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். குஷ்டரோகம் என்ற அதிலிருந்து
ஆண்டவர் சுத்தமானான் என்ற ஒரு சம்பூர்ணத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நடுவில் கர்த்தர் அவனுக்கு உச்சிதமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. உச்சிதமானவர்களை கர்த்தர் செய்து அவனுக்கு சிறப்பாய் கர்த்தர் அவனுக்கு செய்து ஆண்டவனை ஆஸ்வதிக்கிறார். ஏன்னு சொல்ல வரேன்னா, அவனை பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினாலும் கர்த்தர் அவனுக்கு காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. உச்சிதமானவைகளை கர்த்தர் செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். யாருக்கும் உச்சிதமான அவன் மேன்மை அடையும்படியா, ஒருவேளை அவன் வாழ்க்கையில் சில மேன்மை இருந்தாலும் அவனை வேதனைப்படுத்தும்படியான ஒரு காரியம் அவனுக்கு இருக்கு. அவனை துக்கப்படுத்தும்படியான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் இருக்கு. அவன் சிறுமைப்படும்படியான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில் அவன் சம்பூரணம் அடைய பண்ணும்படியாக கர்த்தர் அவனுக்கு சிறந்ததை கர்த்தர் என்ன செய்தார், அவனுக்கு செய்து அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் உச்சிதமானவர்களை சில உச்சிதமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உச்சிதமான காரியங்களை கர்த்தர் நம்ம செய்வார். நம்ம துயரங்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்ற போகிறார். தேவன் நம்முடைய வெட்கத்தை கர்த்தர் இரட்டத்தனையான பலனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்ம வறண்டு நம்ம பாழாய் கிடக்கிறதெல்லாம் கர்த்தர் பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இப்படிப்பட்ட உச்சிதமான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இடிந்து போயிருக்கலாம், கர்த்தர் நிர்மூலமாக்கப்பட்டவங்களாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உச்சிதமான நன்மைகளை கர்த்தர் தந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சம்பூரணம் பண்ணி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட உச்சிதமான காரியங்களை ஆண்டவன் செய்து அவனை அலங்காரப்படுத்தினார். அவன் வாழ்க்கையை ஆண்டவர் சிங்காரமாக மாற்றினார். எல்லாம் வாழ்க்கையில் கர்த்தர் அவன் துக்கத்தை மாற்றினார், அவன் வெக்கத்தை மாற்றினார். எல்லாவற்றையும் அவனுக்கு உச்சிதமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இது போல தேவன் எதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உச்சிதமாக இருக்கு அதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்க செய்ய போகிறவங்க வாழாக்காமல் தலையாக்க போக, நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாக போகிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட உச்சிதமான காரியங்களை தேவன் செய்து இந்த மாதத்தில் கர்த்தவங்களை அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய நீங்கள் விசுவாசிப்பீர்களானா நிச்சயமாக இந்த உச்சிதமான நன்மைகளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் வேலையில், உங்கள் படிப்பின் காரியத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் ஆவிக்கிற ஜீவித்தில் இப்படிப்பட்ட உச்சிதமானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களை அவர் சம்பூரணம் அடைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உச்சிதமானவர்களை கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் செய்தான ஒன்று, சிறுமையின் மத்தியிலே அவனுக்கு உச்சிதமானவைகளை கர்த்தர் செய்து அவனை சம்பூரணம் அடைய சிறுமையின் மத்தியில். 2, எதிர்பார்ப்பின் மத்தியிலே கர்த்தர் உச்சிதமானவைகளை செய்தார். 3வது, சுகத்தின் மத்தியிலே கர்த்தர் உச்சிதமானவைகளை செய்தார். வாழ்க்கையில் சிறுமையின் மத்தியில் ஒருவேளை கடந்த நாட்களில் சில சிறுமையின் பாதை வழியாக ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை சில சிறுமைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சில சிறுமைப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் விசுவாசிங்க, இந்த சிறுமை நிலையில் ஆண்டவனுக்கு உச்சிதமானவர்களை செய்வார். ஹல்லேலூயா. எதற்கு என்ன, நான் வாழ்க்கையில் சம்பூரணம் அடைய பண்ணும்படியா. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சிறுமையின் மத்தியில் கர்த்தர் உச்சிதமானவர்களை செய்கிறார். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் அந்த சிறுமையின் மத்தியில் அவன் சிறுமைப்படுகிறத பார்க்குறோம். அவன் சிறுமையின் மத்தியில் கர்த்தர் ஒரு உச்சிதமான காரியங்களை செய்த என்ன ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படி செய்தார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. ஒருவேளை அந்த இஸ்ரவேல் தேசத்து பெண் அங்கே இல்லைன்னா அந்த உச்சிதமானவளை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது பாருங்க. ஆனால் அந்த சிறுமைப்பட்ட நிலையிலே, அந்த சிறுமையின் நிலையிலே அவனுக்கு உச்சிதமான ஒரு காரியத்தை கேட்டால் என்ன கேட்குறாங்க பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியில் இருக்க தீர்க்க தரிசனம் போவாரானால் நலமாக இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். பாருங்க, ஒரு உச்சிதமான ஒரு காரியத்தை. அவனுக்கு அந்த காரியம் உச்சிதமாக இருக்கும் பாருங்களேன். என்னதான் என் வாழ்க்கையில் ஒரு பேர் பிரஸ்தாபம் இருந்தாலும் இந்த காரியம் என்னை என்ன செய்து என்னை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கு. இது மாறணும் என் வாழ்க்கையில். சில வேளையில் அது போல சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் இது மாறணுமே, இந்த சூழ்நிலை மாறி, இந்த காரியம் என்னை சிறுமப்படுத்துது, இங்கே இந்த இங்கே இந்த இந்த சூழ்நிலை என்னை சிறுமப்படுத்து என்று எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, கர்த்தர் அந்த சிறுமையின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு உச்சிதமானபடி செய்து உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க அந்த சிறுமையின் மத்தியில் அவங்க பார்க்கிறோம், அவனை கர்த்தர் உச்சிதமானவர்களை செய்து அந்த சம்பூரணம் அடைய பண்ணி நாங்கள் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை அவன் நல்ல ஒரு செய்தி கேட்கறது மாத்திரமல்ல, அவன் பார்க்கிறோம், அவன் எருசலேம் மனிதன் சமாரியில் இருக்க தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அந்த உச்சிதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். சிறுமையின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தி கேட்கும்படி செய்வார், நல்ல செய்தியெல்லாம் கேட்கும்படி செய்வார். அது மாத்திரமில்லை, சிறுமையின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை சந்திக்கும்படியான கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை கர்த்தர் உங்களையும் சந்திக்கும்படியான ஒரு உச்சிதமான காரியங்களை கர்த்தர் செய்து உங்கள் சிறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சில உச்சிதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போக, அவரை சந்திக்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உச்சிதமானவர்களை இந்த மாதத்தில் ஆண்டவங்களை செய்ய போக ஆண்டவர்களுக்கு அந்த உச்சிதமான, அது மாத்திரமல்ல, எதிர்பார்ப்பின் மத்தியிலே உச்சிதமானவைகளை ஆண்டவர் செய்து அவனை சம்பூரணம், அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பார்க்கிறோம், அவன் எலிசாவை போய் அவன் எலிசாவிடத்தை போய் சொல்கிறான். போகும்போது அந்த எலிசா தன் வேலைக்காரனை அனுப்பி என்ன செய்ய, அவனை போய் யோர்தானை 7 தரம் மூழ்குன்னு சொன்னான். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா 11ஆம் வசனத்தில் பார்க்க, அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கர்த்தர் நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்த, எதிர்பார்த்திருந்த, அது நடக்கலை. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலையா? ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்களை ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பின் மத்தியிலே உங்களுக்கு உச்சிதமானவர்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சில காரியம் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதில் நான் ஏமாற்றம் சந்தித்து இருக்கிறேன். சில எதிர்பார்த்தேன், ஆனால் அது நடக்கலை. எதிர்பார்த்தேன், ஆனால் அது என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஒருவேளை அது போல் சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை அது போல் காரியங்களை சந்திக்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உச்சிதமானவைகளை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உச்சிதமானவைகளை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிறது. அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில், அந்த ஏமாற்றங்கள் மத்தியில், அந்த அவன் எதிர்பார்த்த நடக்காத அந்த மத்தியில் கர்த்தர் உச்சமாக என்ன, அவனுக்கு ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட உச்சிதமானவர்களை கர்த்தர் செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர், நீங்கள் ஆண்டவர் நம்பி எதை எதிர்பார்க்குறீங்களோ, கர்த்தரிடத்தில் என்ன காரியம், எந்த நன்மை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்க, நிச்சயமாக கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பு மத்தியிலே ஒருவேளை சில ஏமாற்றங்கள், ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் தேவன் உச்சிதமானவர்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.
செய்து உங்களை அவர் சம்பரணம் பண்ணி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக பார்க்குறோம், சுகத்தின் மத்தியிலே உச்சிதமானவைகளை ஆண்டவர் செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்க்கிறோம், அவன் சுகத்தை இந்த நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவன் அப்படியே போல, அவன் எப்படி அவன் சுகத்தோடு மட்டும் போல அவன் ரட்சிப்போடு போனான். அல்லேலூயா. சுகத்தோடு போல அவன் அந்த சுகத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு உச்சிதமான காரியங்களை சரி என்ன அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு விலையேறு பெற்ற ரட்சிப்பை தந்தார். அவன் சொல்லும்போது அங்கே சொல்லுகிறான், நீங்கள் வசனத்தை பார்ப்பீங்களா? 17ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த நாகம்மான் ஆனாலும் 2 கோவேறு கழுதையை சுமக்க தக்க 2 பொதிமண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவருக்கு சர்வாங்க தகனையும் பலியும் செலுத்துவது இல்லை. பாருங்களேன், கர்த்தர் அந்த சுகத்தின் ஆண்டு அந்த காரியத்தை செய்து ஆண்டு அப்படியே விட மாட்டார். அல்லேலூயா. அந்த சுகத்தை கொடுத்து சரீரத்தில் மற்ற ஆத்துமாவிலும் ஆவியிலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம சுகத்தை தந்து ஒரு சுகமான காரியங்களை தந்து ஆண்டு அப்படியே விட மாட்டார். அதிலும் ஆண்டவர் நமக்கு உச்சிதமானவைகளை செய்வார். அல்லேலூயா. சுகத்தை தான் நாடி வந்தான், அதுதான் கேட்டான். ஆனால் சுகத்தை மாத்திரம் இல்லை, அந்த சுகத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு உச்சிதமான காரியம் செய்ய என்ன, ஆனால் தேவனை அறியும்படி கர்த்தர் செய்தார். தேவனுடைய காரியங்களை அவன் அறியும்படி அவன் செய்கிறத பார்க்கணும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதங்களை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்கள் உச்சிதமானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் தேவன் உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவன். உங்களுக்கு உச்சிதமாக உங்களுக்கு எது சிறந்ததோ கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் உச்சிதமாக செய்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போக அந்த சிறுமையின் மத்தியில், அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில், அந்த சுகத்தின் மத்தியில் கர்த்தர் உங்கள் உச்சிதமாக செய்து உங்களை அந்த சம்பரணம் பண்ண போகிறார். அதனால் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நான் ரீவா ஷாலா தூரா நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி ரீவா ஷாலா தூரா தோய்ந்தா எல்லா ஆத்துமாக்களை நிரப்புவேன் சொன்ன தேவன் நம்மாத்த சம்பூரணம் அடைய பண்ணுகிறவராய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் கூட இருக்க போகிறார். ரபா ஷாலா தூரா பாபா ஹுராபா ஷாலா தூராமா கராதியான் தராபா புதிதானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணுவார். ரீபாலா தூராபா பெரிதானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணுவார். உச்சிதமானவைகளை செய்து சம்பூரணம் அடைய பண்ணுவார். ரபா ஷாலா தூராமாலா தரா பாபா ஓ ரமாலா தியான் தரா பாலா தூராபாலா ஷதுரி பியான் தரா பாபா. விசுவாசிக்கும் போது அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சம்பூரணம் அடைய பண்ணுகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் ரீபாலா தோராபா ரீபா ஷபா புதிதானவைகளை பெரிதானவைகளை உச்சிதமான செய்து கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க நம்ம ரீபா நம் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை ரீபாஷால நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ரபாஷாலா தூராபா பாபா ஓ ரபாலா தூராபாலா தூராபாலா தூராபா. அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் சோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் சோத்திரம் பண்ணலாம். என்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். என்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ரபா ஷாலா தாரா பாபா பா ஓ ரபாலா தோரா பாலா தோரா மாலா தீரா தாராலா தோரா பாலா ஷபாரா பாரா பாரா பா ஓ ரபாலா தோரா பாலா தோரா மா கராதியான் தரா ரீபாலா தோரா பா புதிதானவைகளை உங்கள் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறார். ரீபா ஷபாரா
ரபா பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். உச்சிதமானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ரபா ஷாலா துரபா கபா ஏ ரிபா ஷபா ரபா ரதுரபா. ஏனென்ற அவர் உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர், உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். ரீமாலா உங்க குடும்பத்தை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். ரீவாலா தோராபா ஷபாரா தோராபா உங்க வேலையில சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். உங்க தொழிலிலே உங்க வியாபாரத்தை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். உங்க படிப்பில உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிறவர். உங்க ஊழியத்தின் வாழ்க்கையில உங்களை சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவன். ராபாலா தா 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 ஓ ராபாலா தாடா பாலா தாரா லா தோரா பாலா காபா பாபா பாபா பா ஓ ராபாலா தோரா பாலா தோரா பாலா தோரா மாலா தோரா தோரா கரா தீரா தரா ரீ தாடா லா தோரா பாலா ஷபா பாபா பா ஓ ராபாலா தோரா பா கபரா பாரபா. ஆண்டவரே, இப்போதே இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஓ ராபாலா தோரா பா ஷபாபா. இப்போதே இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கத்த ஒவ்வொரு சிரசின் மேலே வைத்து, அல்ல ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே வைத்து, ஒவ்வொரு வீட்டின் மேலே வைத்து ரீபா கத்த நீங்க ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மழை, ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலே இறங்குவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக, ஒவ்வொரு வீட்டை நிரப்புவதாக. ஓ ரபாலா தோராபா கபா ஒரு வேலை ஸ்தலங்களை நிரப்புவதாக, வியாபாரத்தை நிரப்புவதாக, படிப்பின் காரியத்தை நிரப்புவதாக, ஆவிக்குரிய ஜீவித்தை நிரப்ப, ஊழியத்தின் காரியங்களை நிரப்புவதாக. சபையில கத்தர ஆசீர்வாதத்தை நிரப்புவீராக. ரீபா சபையின் ஊழியர்களை கத்த ஆசீர்வாதத்தை நிரப்புவீராக. ஓ ஷாலா தாரா பாபா ஓ ரபாலா தோராபாலா தோராபா பாபா ரீபாலா தோராபாலா ஷபாராபா ஓ ராதாலா தோராபா கபா. அந்த ஆசீர்வாதத்தின் மழை, அந்த ஆசீர்வாதத்தின் மழை, அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், அந்த ரீபாலா தோராபாலா ஷபாராபா ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட, ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ரீபாலா தோராபாலா தோராமாலா தீராதாரா கபாரா பாரா பாலா தோராபாலா தோராபாலா தாரா கபா ஓ ஷபா பாரா ஓ தீராதாரா லா தோராமாலா கபா உராலா தாரா லா ஷாதானா மகாரா தோராபா கபா 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 ஓ ரீமாலா தாடா கபா ஓ ரபாலா தோராபா ரபாலா ஷபரா பாரா பாரா பா ரபாலா தோராபா கபா. நிரப்புங்க, 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 நிரம்பி வழிய பண்ணுங்க, நிரம்பி வழிய பண்ணுங்க, நிரம்பி வழிய பண்ணுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க. ஓ ஷாலா தாரா லா தோடா பா பாபா லா தோ ராமா லீ தாடா பா லா தோடா பா காபா உரா பாபா லா ஷாதா டா காபா ரீபா லா ஷாதா டா பா கபாரா பாராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தரை நடத்துவீராக. இதை கேட்கிற பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தின் மழை ஆண்டவரே அப்பா நாளை நிரப்புவீராக ஆண்டவரே. ரீபாலா தூராபா கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு கூட இருப்பி அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் கர்த்தர் ஆண்டவர் இங்கே நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவையும் சந்திங்க, சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவரே அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்யுங்க. ஜபங்களுக்கு பதில் தந்த ஆண்டவரே அப்பா எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவரை காரியத்தான் கர்த்தர் நிறைவேற்றி தொடர்ந்து அப்பா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் நடத்த வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அக்கினி முதலாக இருந்து கர்த்தர் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவர் கூட இருந்து கர்த்தர் ஆண்டவரே நீர் நடத்துங்க. விரோதமாய் எழுத்து நிற்கிற சகல விசுவாசனுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டுகிறோம், அக்னிகளை சுட்டரிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் எல்லா குடும்பத்தையும் எல்லா வீட்டையும் தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சியினால, ஆசீர்வாதங்களின் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீ நிரப்பி ஆசீர்வதித்தாண்டவரே நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும் ஆசீர்வதிங்க. துதிகான மையமையிலாமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரிசுத்தான் துணையோடைய ஜபங்களை எடுக்கிறோம். ஜபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுடன் நடப்பிதாவே
ஆமீன் ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் ஒவ்வொருவரோடு கூட சகல பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாம் சேர்ந்து சொல்லா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.